ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பால பேசுகிறேன். தினமும் கணிதம் சீரீஸில் இன்றைக்கி டே 3. இன்றைக்கி ஒரு 10 மாடல் சம் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இருந்து பார்ப்போம். மாடல் நம்பர் 11 வந்து இரு எண்களின் மீச்சிமா 210 மீபேக்கா 14 என்ற உள்ளவரை எத்தனை ஜோடிகள் சாத்தியமாகும்? எல்சிஎம் வந்து 210, ஹெச்சிஎஃப் வந்து 14ன்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை எண் சோடிகள் வந்து கிடைக்கும்னு. இந்த மாதிரி எண் சோடிகள்னு கேட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அதற்கு ஒரு ஃபார்முலா தான். நம்ம இதற்கு முன்னாடியே இதே மாதிரி ஒரு கணக்கு பார்த்துருப்போம். இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு இது இன்னொரு டைம் வந்து சொல்லித்தரேன். எண் சோடிகள் ஈக்குவல் டு எல்சிஎம் டிவைடட் பை ஹெச்சிஎஃப். எல்சிஎம் என்னது 210, ஹெச்சிஎஃப் வந்து 14. ஓரேழு 7, ஈரேழு 14, மூவேழு 21, 30, ஓரன் 2 15. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 15. அடுத்த ரெண்டாவது கணக்கு y கியூப் ப்ளஸ் 1 மற்றும் y ஸ்கொயர் மைனஸ் 1 இதோடைய ஜிசிடி காண்க. ஜிசிடினா ஒன்றும் கிடையாது, ஹெச்சிஎஃப் தான் வந்து இவங்க ஜிசிடின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஜிசிடினாலும் ஹெச்சிஎஃப்னாலும் ஒன்று தான். அதனால் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷன் வந்து பண்ணிக்க வேண்டாம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஒரு 3 ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இது வந்து எப்படி இருக்குது? y கியூப் ப்ளஸ் 1ன்னு இருக்கா? இப்போ கியூப் போடலாமா? 1 கியூப்ன்ட்டு 1 கியூபோட வேல்யூ வந்து என்னது? 1 தான். அதனால கியூப்னு போட்டுக்கிறோம். இப்படி கியூப்னு போடும்போது இது என்ன ஆகுது? இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னு ஃபார்மெட்டில் இருக்கா? ஓகே, இப்போ இதோட ஃபார்முலா என்னது? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபோட ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? இதான் வந்து ஃபார்முலா. அடுத்து இது வந்து பாருங்கள், ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு இருக்குது. இப்போ இங்கே 1 ஸ்கொயர்னு போட்டால் இது வந்து உள்ளே. ஓகேவா? ப்ராக்கெட் வெளியே போட்டுறதுங்க. உள்ளே 1 ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா அதோட வேல்யூ வந்து 1 தான். இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது? ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து படித்து வச்சுக்கோங்க. இது போக இன்னும் ஒரு ஃபார்முலா உண்டு. அது என்னது? ஏ கியூப் மைனஸ் பி கியூப். இதோட ஃபார்முலா என்னது? ஏ மைனஸ் பி. ஓகேவா? மைனஸ் வந்தால் ஃபஸ்ட்டே மைனஸ் போட்டுடணும். அடுத்து உள்ளே எல்லாம் ப்ளஸ் தான். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த 3 ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியம். இந்த 3 ஃபார்முலா வச்சு தான் எல்லா கணக்குமே வந்து வரும். ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இதில் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்மட்டு ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும்? இதுதான் ஏ, இதுதான் பி. அப்போ இங்கே ஒய், இது வந்து பின்னா 1, ஒய் ப்ளஸ் 1. அடுத்தது ஏ ஸ்கொயர். ஓகே, வேணால் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இது ஏன்னு போட்டுக்கோங்க, இது பின்னு போட்டுக்கோங்க. அப்போது ஏ ப்ளஸ் பின்னு வந்துச்சா ஃபஸ்ட்டு? அப்போ ஒய் ப்ளஸ் 1. இப்போ ஏ ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ ஒய் ஸ்கொயரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது? மைனஸ் ஏபின்னு இருக்குது. மைனஸ் போட்டாச்சு. ஏபி ஏ ஒய்யையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஒய் தான் வந்து வரும். அடுத்தது பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்னால் 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் அப்போ 1 தான் வரும். 1 ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபார்ம். இதுக்கு வந்து வருது. அடுத்து இந்த இதுக்கு எழுதுவோமா? இந்த இதுக்கு என்ன எழுதுவோம்? ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ ஒய் ப்ளஸ் 1 ஒய் மைனஸ் 1. அவ்வளோதான். இப்போ ஜிசிடினா என்னது? காமனாக உள்ளதை மட்டும்தான் எடுத்து எழுதுவோம். இப்போ இங்கே காமனாக என்ன எழுதிருக்கு? ஒய் ப்ளஸ் 1, இங்கே ஒய் ப்ளஸ் 1 இருக்குது. இந்த ரெண்டும் வந்து வேறு. அப்போ இந்த ரெண்டும் கிடையாது. அப்போ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து என்னது? ஒய் ப்ளஸ் 1. ஜிசிடி வந்து ஒய் ப்ளஸ் 1. அடுத்தது இதோடைய ஜிசிடி கேட்டிருக்காங்க. இதோட ஜிசிடி ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு நம்பருக்கு போடுங்க. 16 24க்கு ஜிசிடி போட்டிங்கன்னா ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 8 2 16, 12 2 24, 4 2 8, 6 2 12, 2 4, 3 2 6, 1 2 2 4, 4 2 8. ஓகே, இப்போ ஜிசிடி ஹெச்சிஎஃப் அப்படின்னா வந்து எக்ஸில் ஸ்மால் பவர் வேல்யூ எதுவோ அதுதான். அப்போது எக்ஸில் ஸ்மால் பவர் வேல்யூ இங்கே 1ன்னு இருக்குது. அப்போ இதை தான் வந்து எடுக்கணும். ஓகேவா? அடுத்தது ஒய். இங்கேயும் ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது. ஒய்யில் ஸ்மால் பவர் வேல்யூ வந்து ஸ்கொயர் இருக்குது, இங்கே கியூப் இருக்குது. அதனால் இது கிடையாது. இசட் வந்து இதில் இல்லை. அப்போ இசட் வந்து எடுக்க வேண்டாம். ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து என்னது? 8x ஒய் ஸ்கொயர். ஓகேவா? ஜிசிடினா என்னது? காமனாக ரெண்டுலேயும் இருக்கணும், லோ பவர் வேல்யூ. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே எல்சிஎம்னா ஆப்போசிட்டாக வரும். புரியுதா? காமனாலாம் இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. எல்லா டைமையும் எழுதுவோம், ஹை பவர் வேல்யூ வந்து எடுப்போம். புரிஞ்சா? கணக்குக்கு இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 15. இதுக்கு வந்து ஒய் ப்ளஸ் 1. அடுத்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8x ஒய் ஸ்கொயரு. அடுத்த 4வது கணக்கு பாருங்கள், ஜிசிடி. ஓகே, இப்போ இந்த இது இருக்கா? இப்போ இந்த இதில் 2வை காமனாக வெளியே எடுக்கலாமா?
ஓகேவா 2வை காமனாக வெளியே எடுத்தால் இங்கே என்ன இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். இதிலிருந்து 2வை காமனாக வெளியே எடுக்கணும். ஓகேவா இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து 2வை காமனாக வெளியே எடுக்கிறோம். அதனால இதில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். இதில் 2வை காமனாக வெளியே எடுத்தால் என்ன வரும் 9 18. அப்போது 2 காமனாக எடுத்துட்டோம்னா 9. 18 எப்படி பிரிக்கலாம் 9 18. அப்போ 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா 9 இருக்குது. ஓகேவா இதை வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே இந்த இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை வந்து டி மெத்தடில் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த 9 இருக்குல்ல ஓகேவா ஏய் இந்த 9 எப்படி எழுதலாம் 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ 3 ஸ்கொயர்னு எழுதுவோம். அப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா? அப்போ 2 இன்ட்டு இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா என்ன ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 அவ்வளோதான். அடுத்து இங்கே வந்து என்ன இருக்குது இது வந்து இந்த டி மெத்தட் உங்களுக்கு தெரியும்ல. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். -3 நடுவில் என்ன இருக்குது -2 இருக்குது. ஸோ அதை போட்டுக்கணும். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -3 வரணும். ரெண்டையும் கூட்டுனா -2 வரணும். இப்போ பெரிய நம்பருக்கு ஓகேவா -3 ஓகேவா -3 ப்ளஸ் 1 கூட்டினா என்ன வரும் -2. அப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா -2 வந்துட்டு 1 3 அப்போ -1 3 மைனஸ் வேல்யூ இருக்குது. அதனால் மைனஸ் வந்துட்டு பேசிக்காக இந்த விஷயம்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ளஸ்ஸையும் பெருக்குனா ப்ளஸ்ஸு மைனஸையும் பெருக்குனா என்னது ப்ளஸ்ஸு. ஓகேவா ஓகே இல்லை இந்த மாதிரி தெரியுதுல. இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கூட்டுனா எப்படி வரும் இப்போ -3 ப்ளஸ் 1 இதில் 3 தான் அதிக நம்பரு. அப்போ -3 ப்ளஸ் 1ங்கும்போது -2 வரும். அப்போ இப்போ இதை வந்து எழுதணும். இதை எப்படி எழுதணும் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3. இப்போ இது இங்கே எழுதுவோமா? இங்கே எழுதிட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல அதுக்கு எழுதுகிறேன் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3. இப்போ இங்கே காமன் டைம் வந்து என்னது எக்ஸ் மைனஸ் 3 தான் வந்து காமனாக இருக்குது. மீதி எதுவும் இல்லை. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் என்னது எக்ஸ் மைனஸ் 3. ஓகேவா ஸோ ஃபார்முலா வந்து இந்த 3 ஃபார்முலா படிச்சுக்கோங்க. இந்த டி மெத்தட் வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க போதுமானது. இதை தான் மாற்றி கேட்பானுங்க. இந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சால் கணக்கு டக்குன்னு போட்டுடலாம். அடுத்து ஒரு கணக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம்மில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கியூப் 27. இப்போ இந்த 27 எப்படி எழுதலாம் 3 கியூப்னு எழுதலாமா? 3 9 9 27 3 கியூபோட வேல்யூ 27. ஓகே அப்போ இது 3 கியூப்னு எழுதலாம். அந்த ஃபார்மெட்டில் எழுதுங்க எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட ஃபார்முலா என்னது ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இது அப்படியே இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணால் வரும் என்ன வரும் எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் 2 மல்டிப்ளை பண்ணால் 3x ப்ளஸ் 3 ஸ்கொயர். ஓகேவா பி வந்து 3 ஸ்கொயர்னால் 9ன்னு போட்டுக்கலாம். ஓகே இது ஒன்று. அடுத்து இந்த இருக்கா எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது அப்படின்ட்டு இதற்கு ஃபார்முலா போடக்கூடாது. ஓகேவா அந்த 3 ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. வேறு எந்த ஃபார்முலாவும் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. இது அப்படியே எழுதிக்கணும். ஓகேவா எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கணும். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே 9 இருக்குது. 9 எப்படி எழுதலாம் 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ 3 ஸ்கொயர். இப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா? அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3. ஓகே இப்போ இது வந்து எல்சிஎம்னா எல்லா டைமையும் எழுதணும். ஃபஸ்ட்டு காமனாக என்னது இருக்குது எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3. இதில் பவர் வேல்யூ வந்து இதுதான் அதிகம். அப்போ இதை எழுதிக்கணும். இந்த மூணுக்கும் சேர்த்து இது எழுதிக்கிறோம் எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இதுதான் பவர் வேல்யூ அதிகம். எல்சிஎம்னா பவர் வேல்யூ அதிகம் உள்ளதை எடுக்கணும். அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 3 அது ஒன்று இருக்குது அதை எழுதிக்கோங்க. அடுத்து இந்த இது ரிமைனிங் உள்ளது இது எக்ஸ் கியூப் கிடையாது எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா ஏ ஸ்கொயர் தானே. அப்போ எக்ஸ் ஸ்கொயரு இந்த 2 பேருக்குன்னா 3x ப்ளஸ் 9. இப்போ எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 3x ப்ளஸ் 9. ஓகேவா இதுதான் வந்து என்னது இந்த கணக்குடைய ஆன்சர். ஓகேவா இது எக்ஸ் மைனஸ் 3 வரும். ஓகே எக்ஸ் மைனஸ் 3 பவர் கூட ஓகே ப்ளஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9. ஓகே இப்போ அடுத்த கணக்கு 16. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரு எண்களின் பெருக்கல் பலன் பார்த்துருப்போம். ஓகேவா இரு எண்களின் பெருக்கல் பலன்
ஓகேவா. இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு என்ன பார்த்துருப்போம், எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படின்ட்டு பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கல் பலன்ட்டாங்க. ஸோ இது 3 எண்ணு கேட்டிருக்காங்க. அப்போ 3 எண்ணுன்னா ஃபார்முலா என்னங்கிறத பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா. இந்த ஃபார்முட்டில் செய்யக்கூடாது. 3 எண்களுக்கு ஃபார்முலா வந்து வேறு. அது வந்து என்னென்னா, நான் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன். ஓகேவா. என்னென்னா எண்களின் பெருக்கல் பலன், அதாவது எத்தனை எண்ணுனாலும் கொடுக்கணும், 3 4 5 எத்தனை நாள் கொடுக்கணும், எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் ஹோல் பவர் n-1 இன்ட்டு எல்சிஎம். ஓகேவா. இதான் வந்து ஃபார்முலா. இப்போ வந்து இங்கே வந்து எண்ணுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3. அப்போ 3 எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் பவர் வந்து n-1. ஓகேவா. இப்போ இந்த இதில் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும். இப்போவே இந்த இடத்துல 4ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே என்ன வரும், 4ன்னு வரும். அவ்வளோதான். ஓகேவா. இது 3க்கு மட்டும் கிடையாது, 3 4 5 எத்தனை கொடுத்தாலும் இதான் வந்து ஃபார்மெட்டு. நமக்கு 3 தான் கொடுப்பாங்க, 4லாம் கொடுக்க வாய்ப்பில்லை. ஓகே. இப்போ 3 எண்களின் பெருக்கல் பலன் வந்து என்ன இருக்குது, இங்கே 3 எண்களின் பெருக்கல் பலன் 1875. அவற்றின் மீபேவா, அவற்றின் ஹெச்சிஎஃப் வந்து என்னது 5. ஓகே. எல்சிஎம் வந்து என்னன்ட்டு கேட்டிருக்காங்க, அதை அப்படியே வச்சுருங்க. இப்போ ஹெச்சிஎஃப் இருக்கா, ஹெச்சிஎஃப் பவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, n-1 இருக்காங்க. n வந்து இங்கே எத்தனை இருக்குது, 3 தானே. அப்போ 3 - 1, 3 - 1னா 2. அப்போ 5 ஸ்கொயர். ஓகேவா. 3 - 2னா 5 ஸ்கொயர்னு வரும். 5 ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னது, 5 ஸ்கொயரோட வேல்யூ 25. ஓகேவா. எல்சிஎம் மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. எல்சிஎம் மட்டும் நான் அடுத்தடுத்த ஸ்டெப்பே செய்கிறேன். 5 ஸ்கொயரு 25. இப்போ எல்சிஎம் மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த 25 இங்கே கொண்டு வந்துடுங்க. 25 இங்கே கொண்டு வந்து அடி கொடுங்க. 5 25, 3 15, மிச்சம் 2, 3 15, மிச்சம் 3. ஓகேவா. 37, 7 5 35, மிச்சம் 2, 5 25, 1 5 7 5 35, மிச்சம் 2, 5 25. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 75. ஓகேவா. எல்லா கணக்குமே ஒவ்வொரு மாடல். அடுத்து வந்து பாருங்கள், இது வந்து ஃபைண்ட் த ஜிசிடி. இதில் வந்து a - b the whole square, b - c the whole cube, c - a the whole power 4. இதில் எதுவுமே காமன் டேமே இல்லை. அப்போ இந்த ஜிசிடியோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. இதுதான் வந்து இந்த கணக்குடைய ஆன்சர். ஓகே. அடுத்த ஒரு கணக்கு. ஓகேவா. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது ஹெச்சிஎஃப். ஓகே. 2/3, 8/9, 64/81, 10/27 ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. இந்த கணக்குடைய ஃபார்முலா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்கன்னா மேலே உள்ள நம்பர் இருக்கா, இந்த நம்பருக்கு இது என்னது நியூமரேட்டரா. ஓகே. நியூமரேட்டர் தொகுதி. ஓகேவா. நியூமரேட்டருக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும். ஓகேவா. மேலே உள்ளதுக்கு ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா மேலே எது இருக்கோ அதுக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும். கீழே உள்ளது இருக்கா அதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். டினாமினேட்டர். ஓகேவா. இது தொகுதி, இது பகுதி. டினாமினேட்டருக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். இதுதான் இதோடைய ஃபார்முலா. இதை சப்ஸ்டிட் பண்ணுவோமா. இப்போது ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க, மேலே உள்ளது ஹெச்சிஎஃப் எடுப்போம். 2 8 64 10. இது ஹெச்சிஎஃப் எடுப்போமா. 2 போட்டால் 1 2 4 2 8 32 I2 10. இப்போ இதற்கப்புறம் இங்கே 1 வந்துட்டுனாலே அதுக்கப்புறம் போட முடியாது, 2 தான். ஓகேவா. அப்போ 2. ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ளதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 3 9 81 27. இதற்கு எல்சிஎம் 3 1 3 3 3 9 3 6, மிச்சம் 2, 7 3 21, 9 3 27, 1 3 3, 1 3 3, 9 3 27, 3 9, 3 போட்டிங்கன்னா 1 1 3 1, திரும்பி 3 போட்டிங்கன்னா 1 1 1 1.
ஓகேவா? 3 9 9 27 27 × 3 81. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து என்னது? 8/81. எல்சிஎம் கொடுத்தாங்கன்னா நியூமரேட்டர் ஆஃப் ஹெச்சிஎஃப் மேலே உள்ளது ஹெச்சிஎஃப் எடுக்கணும், கீழே டினாமினேட்டர் ஆஃப் எல்சிஎம் வந்து எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்சிஎம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இது எல்சிஎம். இப்போ இந்த இதற்கு எப்படி பண்ணோம்னா அதே இதுதான். என்னது? நியூமரேட்டர் இருக்குல்ல, அதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்துடணும். என்ன கொடுக்குறாங்களோ அதை மேலே எடுத்துடணும். கீழே வந்து டினாமினேட்டர் இருக்குது, அதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ 2 4 5 7 இதற்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 1 2 2 4 5 7. இப்போ இதற்கு அப்புறம் வந்து இதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 10 17 70 70 × 2 140. கீழே 3 9 6 12 இதற்கு ஹெச்சிஎஃப் எடுத்திங்கன்னா மேலே உள்ளதுக்கு எல்சிஎம் எடுத்துட்டோம் 140. கீழே உள்ளதுக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கிறோம். 1 3 3 3 9 3 6 4 12. இப்போ இங்கே 1 வந்துட்டு, அப்போ இதோட ஹெச்சிஎஃப் வேல்யூ வந்து 3 தான். ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னது? 140/3. ஓகே, அடுத்த கணக்கு பாருங்கள். மாடல் 20. இது வந்து கொஞ்சம் கஷ்டமான கணக்கு தான், நல்லா பாருங்கள், அப்போ தான் வந்து புரியும். ஓகேவா? இது வந்து ஒரு பல்லுறுப்புக்கோவையை கொடுத்துட்டு ஜிசிடி கேட்டிருக்காங்க, ஹெச்சிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதில் எது பெரிய பவர் வேல்யூ அதை வந்து உள்ளே போடணும். இது வந்து ஒரு வகுத்தல் மெத்தடு தான். ஓகேவா? -3. இப்போ இந்த டேம் வந்து வெளியே போட்டுக்கணும், போட்டுட்டு வகுக்கணும். அவ்வளோதான். சொல்ல ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டம்தான். நல்லா வந்து பாருங்கள், புரியும். ஓகேவா? இப்போ இதில் x⁴ இருக்குது, இங்கே x³ இருக்குது. எந்த நம்பரால் பெருக்குனா x⁴ வரும்? எக்ஸால் பெருக்குனா x⁴ வந்துடும். இந்த எக்ஸையும் x³ பெருக்குனா x⁴ வருமா? அவ்வளோதான். அதை வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா x⁴ / x³. அப்போ இதில் 3 எக்ஸ் இருக்கா போயிடும். அப்போ ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும், அந்த எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். இது வந்து மற்ற இதுக்கு வந்து தேவைப்படும், அதனால சொல்லி கொடுத்தேன். ஓகே, இப்போ எக்ஸை வச்சு பெருக்கிறோம், மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸையும் x³ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? x⁴ வரும். ஓகே, அடுத்தது இது x². ஓகேவா? இந்த எக்ஸையும் x² மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? x³ வந்து வரும். ஓகேவா? அடுத்து இந்த எக்ஸையும் 5x மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? -5x² வரும். ஆனால் இங்கே வந்து பாருங்கள், நம்மளுக்கு x² வந்து இல்லை, அதனால் 0x² போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் -x -3 வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த எக்ஸையும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் +3x வரும். இப்போ இங்கே வந்து வேல்யூ இல்லை, அதனால் +0 வந்து போட்டுக்கோங்க. இப்போ இது +x⁴. அப்போ இது அடி கொடுக்கணும்னா -x⁴ மாற்றினா தான் அடி கொடுக்க முடியும். ஒரு இதுக்கு மட்டும் சைன் மாற்றக்கூடாது, எல்லாத்துக்குமே சைன் மாற்றுறோம். அப்போ இது ப்ளஸ், இது ப்ளஸில் இருக்குது, அப்போ இது மைனஸ் போடணும். இது மைனஸில் இருக்குது, அப்போ இது ப்ளஸ் போடணும். இது ப்ளஸில் இருக்குது, அப்போ இது மைனஸ் போடணும். இது வந்து ப்ளஸில் இருக்குது, அப்போ மைனஸ் போடணும். அப்போ 3x³ -x³ வந்து என்ன வரும்? 2. 3ல் 1 போச்சுன்னா என்னது? 2x³. ஓகேவா? அடுத்தது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? அது 0. அப்போ வந்து 5. ஓகேவா? 0. அப்போ வந்து 5 அப்படியே வந்துடும். அப்போ இது ப்ளஸ் இருக்குது, அப்போ +5x². அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது மைனஸில் இருக்குது, இதுவும் மைனஸில் இருக்குது, அப்போ -4x. இங்கே -3 இருக்குது, அதை அப்படியே எழுதிடணும். இப்போ இங்கே 2x³ இருக்கா, அப்போ 2x³ இங்கே என்ன மொதல் வேல்யூ இருக்குது? x³ இருக்குது. இதை அடி கொடுங்க. அடி கொடுத்தீங்கன்னா என்ன வருது? 2 வருது. அப்போ இங்கே என்னது? +2. 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருதுன்னு பாருங்கள். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x³. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் +2x². ஓகேவா? அடுத்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -10x. அடுத்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் +6 அப்படின்னு வந்துட்டா. இப்போ இதை அடி கொடுக்கணும், சைன் மாற்றுங்க. இது ப்ளஸில் இருக்குது, இது ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸில் இருக்கனால இது மைனஸ் மாற்றுறோம். இது ப்ளஸில் இருக்குது, மைனஸு, இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸ். இந்த மைனஸ் ப்ளஸ் மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ +2x³ -2x³ கேன்சலு. இப்போ 5ல் 2 போச்சுன்னா 3. ஓகேவா? 3x². ஓகேவா? அப்போ 3x. ஓகே, 3x² வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா +10 -4. அப்போ +6x. இப்போ இங்கே -3 -3 -6. அப்போ -9.
இப்படி இருக்கா. இப்போ இதை வந்து காமனாக 3ஆல் டிவைட் பண்ணலாமா? ஒரு 3 3, ஒரு 3 3, ஈர் 3 6, 3 3 9. அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. ஓகேவா? இந்த டேம் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் வேல்யூ மாறிடுதா? இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? ரிவர்ஸில் போட்டு கணக்கு செய்யணும். ரிவர்ஸ்லன்னா எப்படின்னு புரியுதுல? அதை உள்ளே போடணும். நம்ம இது வரைக்கும் வகுத்தோம்ல, அதை உள்ளே போட்டுட்டு இங்கே பாருங்க. ஓகே, இந்த இடத்துல போட்டுருவோமா? எக்ஸ் கியூபு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 5x ப்ளஸ் 3 இதை உள்ளே போட்டுக்கணும். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 2x மைனஸ் 3 போட்டுக்கணும். இப்போ இதை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் வருமா? எக்ஸ் கியூபு. அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் கியூபு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் 2x ஸ்கொயரு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 3x ப்ளஸ் 0ன்ட்டு வரும். ஓகேவா? இப்போ இதை அடி கொடுக்கலாமா? மைனஸ் சைன் மாற்றிடுங்க, அடிச்சிருங்க. அடுத்து இதை மைனஸை மாற்றினீங்கன்னா ஓகேவா? இதை மைனஸாக மாற்றினீங்கன்னா இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. அப்போது என்ன வரும்? மைனஸ் 1x ஸ்கொயர்னு வரும். அடுத்தது இது வந்து ப்ளஸ்ஸாக மாற்றுங்க, இது மைனஸை மாற்றிக்கோங்க, இது பிரச்சனை இல்லை. இப்போது 5 3 2. ஓகேவா? மைனஸ் 2x. இந்த 3 அப்படியே வந்துடுமா? ஓகே. இப்போ இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதை போட்டுக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் என்ன வருது? மைனஸ். அப்போ மைனஸ் 1. அப்போ இங்கே வந்து என்னது? மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது அப்படிங்கிறதான் பார்க்கணும். இப்போ மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 2x மைனஸ் 3. இப்போ சைன் சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படியே வந்து அடி கொடுக்கறது. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணும். இது மைனஸ் மைனஸ் இருக்குல்ல, இது ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு, இது மைனஸ் 1ஆல் பிறகுனா இது ப்ளஸ் ஆகிருமா? இப்போ இது மைனஸ்ஸு. ஓகேவா? மைனஸ் 1ஆல் பிறகுனா மைனஸ் 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 2x ப்ளஸ் 3. அப்போ இப்போ இந்த 3மே கேன்சல் ஆகுதா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிட்டோம். சைன் சேஞ்ச் பண்ணனால இது கேன்சலு. இப்போ மைனஸ் 2x ப்ளஸ் 2x கேன்சலு, ப்ளஸ் 3 மைனஸ் 3 கேன்சலு. அப்போ 0 வருது. இப்படி 0 வந்துட்டுனா இங்கே எந்த வேல்யூ இருக்கோ அதுதான் வந்து இதோட ஜிசிடி. அப்போ இதோட ஜிசிடி வந்து என்னது? நீங்கள் அங்கேயே போட்டுறக்கூடாது, இதுக்கு முன்னாடியே தானே இது வந்துச்சுன்னு போட்டுறாதீங்க, சில இதெல்லாம் மாறி வரும். அப்போ இதோட ஜிசிடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 2x மைனஸ் 3. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதில் ஒரு 10 மாடல் கணக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 10 மாடலையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு நிறைய கணக்கு நான் ஹோம்ஒர்க் கணக்கு கொடுக்க போகிறேன். ஓகே, இதை பாஸ் பண்ணி இந்த ஹோம்ஒர்க் கணக்கு எத்தனை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1ல் ஒரு 8 இருக்குது, இதை 8யும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எல்லாம் என்னது? ஜிசிடி தான். ஈஸியாக தான் இருக்கும், போட்டு பாருங்கள். அடுத்தது ஹோம்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிசிடி. ஓகேவா? இதுவும் வந்து நம்ம சொல்லிக் கொடுத்த மெத்தடில் தான் இருக்கும், இதை வந்து போடுங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஜிசிடி, இது இந்த பல்லுறுப்புக்கோவை இப்போ சொல்லிக் கொடுத்தோம்ல. இப்போ வந்து நம்ம எந்த கணக்கு பார்த்தோம்னா இந்த கணக்கு பார்த்தோம். ஓகேவா? இதே மாதிரி தான் எல்லா கணக்குமே வந்து இருக்கும். ஓகேவா? இந்த எல்லா கணக்கும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்சிஎம். ஓகேவா? இதில் உள்ள எல்சிஎம் இதில் ஈஸியாக தான் இருக்கும். அதற்கு பிறகு ஓகேவா, பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகே, 1 2 தெரியும், இது வரைக்கும் தெரியும். இப்போ இதை காமிக்கிறேன், இது பாஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு கணக்காக செஞ்சு பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மீச்சிறு பொது மடங்கு, இது எல்சிஎம். ஓகேவா? இந்த கணக்கு பார்த்துக்கோங்க. அடுத்து இதே மாதிரி இன்னொரு கணக்கு உண்டா, இது வந்து ஹெச்சிஎஃப். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதோட ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.